இப்போ ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கேன். அதில் வந்து வாழைப்பழத்தை வந்து நான் வந்து இப்போ வாழைப்பழம் போடுறேன். நான் செவ்வாழைப்பழத்தில் செய்கிறேன். நீங்கள் வந்து எந்த வாழைப்பழத்தில் இருந்தாலும் சரி அதில் செய்யலாம். நான் போடுறேன். நான் 2 வாழைப்பழம் மட்டும் போடுறேன். ரெண்டு வாழைப்பழம், ஒரு முட்டை, தேவையான அளவு பால் ஊற்றி, பால் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம். பால் வந்து கொஞ்சமாக ஊற்றிட்டு அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம். பாருங்கள், பால் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ரொம்ப அதிகமாக ஊற்றினா மிக்சியில் அரைக்கும் போது இதாகும். நம்ம கம்மியாக ஊற்றி ஐஸ்கிரீம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. நான் வந்து 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டேன். அதை காட்டாமல் விட்டுட்டேன். நீங்களும் அது போல் போட்டுக்கோங்க. பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நீங்கள் ஏலக்காய் வேணுன்னா போட்டுக்கோங்க. நான் வாசனைக்கு எதுவும் போடல. பாருங்கள், இந்தளவுக்கு இதாக வச்சுட்டு வந்துருக்காங்க. பாருங்கள், இதை அப்படியே ஃப்ரீசரில் மூடி போட்டு வச்சிடலாம். பாருங்கள், நம்ம ஐஸ்கிரீம் செஞ்சுருக்கோம். பாருங்கள், ஃப்ளஃபியாக எந்த அளவுக்கு வந்துருக்குதுன்னு, சாஃப்டாக. நீங்களும் நான் ஸ்பூனில் எடுத்துக்கிறேன், நீங்கள் கரண்டியில் எடுத்திங்கன்னா அழகாக வரும். நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக இதாக வருதுன்னு ஐஸ்கிரீமு. பாருங்கள் எந்த அளவுக்கு இதாக இருக்குதுன்னு. இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.